Namaste students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th maths exercise 2.4 page number 57 அதுல ஒரே ஒரு சம் தான் இருக்கு. அதுல மூணு சப்டிவிஷன் இருக்கு. அது மூணுத்தையுமே பார்க்க போறோம். represent the following numbers on the number line. அதாவது நம்பர் லைன்ல கொடுத்திருக்க அந்த நம்பர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமா வந்து ஒரு நம்பர் லைன்ல 5 வந்து மார்க் பண்ணுங்க, 6 மார்க் பண்ணுங்க அப்படின்னாலும் தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து 6/7 அப்படின்னா கூட நீங்க 8th போட கத்துட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து அது மாதிரி இல்லாம டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு. டெசிமல் பாயிண்ட்க்குமே ஒரு 3 டெசிமல் பிளேஸ் இருக்கு. அது மாதிரி இதுல ஒரு 3 டெசிமல் பிளேஸ், இங்க வந்து 4 டெசிமல் பிளேஸ் இருக்க மாதிரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறவங்க இதை இப்போ சாதாரணமா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எழுத போறோம். இப்போ டெசிமல் பாயிண்ட்க்கு போய் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 3 டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு. 1 2 3 டெசிமல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எழுத போறது 5 கான ஹோல் நம்பருக்குரிய நம்பர் லைன். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட் ஒரே 5க்கு பக்கத்துல வந்து ஒரே ஒரு டெசிமல் நம்பர் வரதுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் நம்பர் லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 இருக்கு இல்லையா, 5.34 அப்படின்னு 2 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 டிஜிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த நம்பர் லைன் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ்க்கு இந்த நம்பர் லைன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஹோல் நம்பர்னு சொன்னோம் இல்லையா. ஹோல் நம்பர்னா 1 2 3 4 0லேருந்து 1 2 3 4 நம்ம ஹோல் நம்பர்ஸ் அது இன்டீஜர்ஸ் எல்லாமே எழுதலாம். நான் சாதாரணமாக இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இந்த சைட் ஃபுல்லாகவே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். நான் ஆரோ போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ 5.34 இருக்கு. அப்போ 5 பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்க்கு 5 பாயிண்ட்ல உள்ள வேல்யூஸ்லாம் வந்து 5 பாயிண்ட் கம்மியா டெசிமல் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அது கட்டாயம் 5ங்கிற ஹோல் நம்பருக்கும் 6ங்கிற ஹோல் நம்பருக்கும் மிடில் தான் இருக்க போகுது. அதனால இந்த 5.3ங்கிறது 5.1 5.3 அதாவது 6க்கும் 5க்கும் மிடில் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இந்த 5க்கும் 6க்கும் மிடில் வர மாதிரி நம்ம இங்க எழுத போறோம். இங்க இருக்கு 5, இங்க இருக்கு 6 இல்லையா. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 5 போட்டுக்கிறேன். இந்த 5ஏ நான் இங்க போட்டேன். அப்புறம் 5.1 5.2 5.3 5.4 உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஃபுல்லா ஹோல் நம்பர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ் மட்டும் எழுதுறேன். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமே 5.5 5.6 5.7 5.8 and 5.9 இங்க 6 வரும். இந்த இடத்துல என்ன வரும், 6 வரும். இப்போ நம்ம 5 போட்டனால இங்க உங்களுக்கு 6 வரைக்கும் வரதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்களேன், இப்போ இந்த 2 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க வரப்போகுதுன்னு சொன்னா 5.3க்கும் 5.4க்கும் மிடில். 5.3க்கு அப்பமே தானே வருது 3 4ன்னு. ஸோ 5.3க்கும் 5.4க்கும் மிடில் தான் இந்த 5.34 வரப்போகுது. 5.3க்கும் 5.4க்கும் மிடில் வரப்போகுது. எப்படி பார்க்கலாமா? இப்போ 5.3க்கு அப்பமே என்ன வரும், 5.31 5.30 கூட போட்டுக்கோங்க பரவாயில்ல. 5.31 ஏன்னா இந்த நம்பர் வந்து 5.3. அதே மாதிரி இந்த நம்பர் இங்கே 5. அதே மாதிரி இங்கே 5.31 புரியுதா? இங்கே வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்க்குமே ஒரு டிஜிட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமே 2 டிஜிட்ஸ் போடுறோம். இங்கே 6.0 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 5.32 5.33 5.34 5.35. இப்போ இது வந்து ஹோல் நம்பர். இது வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமே ஒரே ஒரு டிஜிட்ஸ் உள்ள நம்பர் லைன். இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமே 2 டிஜிட்ஸ் உள்ள நம்பர் லைன். 5.35 5.36 5.36 5.37 5.37 and 5.38 5.39 இங்க வந்து 5.4 வரும். ஓகேவா? 4னா 40. அடுத்தது ஸோ இப்போ 2 டெசிமல் பிளேஸ் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்களேன், நான் இந்த ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த செகண்ட் வந்து இந்த 5க்கும் 6க்கும் மிடில் வரதுனால நான் 5க்கும் 6க்கும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். 5லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ 5க்கும் 6க்கும் நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது என்ன மீனிங்? இது என்ன மீனிங்? நீங்கள் சாதாரணமாக வந்து இப்போ செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து
கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் சின்னதாக தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜூம் பண்ணுவோம். லெட்டர்ஸ்லாம் சின்னதாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜூம் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக இது மாதிரி புக்கில் நோட்லாம் பார்க்கும்போது நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். லென்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஜூம் ஆகி நல்லா பெருசாக தெரியும் இல்லையா? அது மாதிரி இது ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. செகண்ட் ஜூம் பண்ணும்பொழுது 2 digits நம்பர்லாம் இருக்குது. இதுக்கப்புறமே நம்ம ஜூம் பண்ணும்போது 3 digits நம்பர், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமே ஒரு 3 digits நம்பர் கிடைக்க போகுது. அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமே 3 digits இருக்குன்னா 4 நம்பர்லாம் வரைஞ்சிக்கோங்க. அதுதான் இங்கே கான்செப்ட். அதே மாதிரி இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு 3 digits நம்பர்ஸ் தான் தெரிய போகுது. இப்போ பாருங்கள், இங்கே என்னது, நம்ம 5.3க்கும் 5.5, அதாவது 5.3க்கு அப்புறமே தான் வருது. அதனால் 5.3க்கும் 5.4க்கு நடுவில் தான் வருதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஜூம் பண்ணிருக்கோம். நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, இப்போ 3, 4, அப்போ 0.34க்கு அப்புறமே வந்து நமக்கு தெரிய போகுது. 0.34க்கு அப்புறமேவும் 0.35, 5.34 அப்புறம் 5.35க்கு மிடில் தான் இந்த 3 digit 3 decimal points இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், 3, 4க்கு அப்புறமே இங்கே நம்ம போட்டுக்கலாம். இங்கே 3, 4லேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி 3, 5யோட முடிய போகுது. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 3, 4ஆ, அப்போ 5.34, 5.34, 5.35, 341, sorry, 5.341, 5.342, 340, 341, 5.342, 5.343, 5.344, 5.345, 5.346, 346, அதே மாதிரி 5.347, 5.348, 5.349. லாஸ்ட்டாக நம்ம என்ன போட போகிறோம், 5.350. இப்போ புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. 3-4ல் ஆரம்பிக்குதா, 340 வந்து நமக்கு வேல்யூ கிடையாது. 3-4க்கு அப்புறமே 3-5ஓட முடிவுச்சுன்னா இங்கே 5க்கும் 0க்கும் வேல்யூ கிடையாது, இந்த 0க்கு மட்டும். ஸோ பாருங்கள், இப்போ 5.35 வந்துருச்சு இங்கே. ஸோ இது ரெண்டுத்துக்கு மிடில் தான் நம்ம இந்த 3 digits நம்பர்லாம் இருக்குங்கிறத நம்ம எழுதியாச்சு. இப்போ நமக்கு தேவையான நம்பர் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 5க்கும் 6க்கும் மிடில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமே வந்து 5 இங்கே போடுறோம். அதுக்கப்புறமே 5.1, 0.2, 0.3 போட்டு இங்கே 6ல் முடிச்சுடுறோம். அதுக்கப்புறமே என்ன பண்ணுறோம், எதுக்கு மிடில் இருக்குன்னு பார்க்குறோம். 3க்கு அப்புறமே தான் வருது அப்படின்னா 5.3க்கும் 5.4க்கும் அப்புறம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு 3க்கு பக்கத்தில் ஒரு டெசிமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெசிமல் நம்பர் சேர்த்துக்கிறோம். அப்போ 5.30, 31, 32 போட்டு இங்கே 40ன்னு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா 3-4க்கு அப்புறமே 3-5க்கு உள்ள இருக்குன்னு தெரியுது. 3-4க்கு அப்புறமே 3-5க்கு உள்ள இருக்கிறதுனால 5.34க்கு அப்புறமே நம்ம தேர்டாக ஒரு டெசிமல் நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 0, 1, அதாவது 341, 342 நம்ம கண்டினியூஸாக எழுதணும்னா 350 வந்துருச்சு. இப்போ உனக்கு தேவையான நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்க. தேவையான நம்பர் பாருங்க, 5.348, 5.341, 342, 343, 344, 345, 346, 347. இங்கே இருக்கு 5.348. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல தான் நமக்கு 5.348 வந்து இருக்க போகுதுங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், மார்க் பண்ணிட்டோம் நம்பர் லைனில். அதே மாதிரி தான் 6.4 பார். எதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பார் வருது, உங்களுக்கு பார்னா என்னங்கிறது தெரியும். பார்னாங்கிறது நம்ம இன்னும் அந்த பாரை ரிமூவ் பண்ணும்பொழுது அந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வருகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த நம்பர் எப்படி எழுதலாம், 6.444 எக்ஸட்ரான்னு எழுதிட்டே போகலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 decimal places தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 decimal places மட்டும் தான் போட்டிருக்கோம். சப்போஸ் இது வந்து greater than 5 அந்த டெசிமல் நம்பர் கம்மியாக உள்ள நம்பர் வந்து greater than 5 இருக்கும். 5 or greater than 5 இருந்தால் நம்ம இங்கே உள்ள நம்பர்லேருந்து ஒன்று ஆட் பண்ணி இங்கே 6ன்னு போட்டு முடிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து 4 இருக்கிறனால less than 5னால எந்த ப்ராப்ளம் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை இங்கே இருக்குது, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமே 3 digits 1, 2, 3, 4 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ளது என்னது, ஹோல் நம்பருடைய லைன். ஸோ நம்ம போடலாம் 1, 2, இங்கே வந்து 0 இந்த பக்கம்லாம் 0 -1 போகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அடுத்து பாருங்க, இப்போ 6
6 பாயிண்ட் இருக்கிறதுனால 6 பாயிண்ட் இருந்ததுன்னா 6க்கும் 7க்கும் நடுவில், இங்கே 5 பாயிண்ட் இருக்கிறதுனால 5க்கும் 6க்கும் நடுவில் நம்ம புரிஞ்சிட்டோம். இங்கே 6 பாயிண்ட் இருக்கனால 6க்கும் 7க்கும் மிடில் வரப்போகுது. ஸோ இங்கே 6க்கும் இந்த 7க்கும் மிடில் தான் நம்மளுடைய லைன் வரப்போகுது. இப்போ பாருங்க 6க்கு அப்போ என்ன போடலாம், 6.0 போடலாமா, 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.8. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஹோல் நம்பர். இது டெசிமல் பாயிண்ட் பக்கத்தில் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். 6.9, 7.0. ஓகேவா? இப்போ 6.44 அப்படின்னா 6.4க்கு அப்புறமே 6.5குள்ள இருக்குங்கிறது தெரியும். 6.4க்கு அப்புறமே 6.5குள்ள இருக்கு. ஸோ 6.4க்கு அப்புறமே என்ன பண்ணுவீங்க, 6.40, 6.41, 6.42, 6.43, 6.44, 6.45, 6.46, 6.47, 6.48, 6.49 அது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் 6.5 நீங்கள் இடத்துல வரலாம், 6.50ன்னு வரலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம இதுக்கு நான் லைன் போட்டோன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த லைனை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 6க்கும் 7க்கும் மிடில் இருக்குன்னு தெரிஞ்சதுனால 6க்கும் 7க்கும் மிடில் ஃபஸ்ட்டு லைன் போட்டுடலாம். சிக்ஸுக்கும் 7க்கும் நடுவில் இருக்குங்கிறது நம்ம இங்கே ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஜூம் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் 1, அதாவது பாயிண்ட் ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் வந்து நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.4ன்னு வரதுனால 6.4க்கும் 6.5க்கு நடுவில் தான் வரப்போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 6.4க்கு அப்புறமே நம்ம போட்டிருக்கோம் 2 டிஜிட்ஸாக. ஸோ 6.5 வரைக்கும் இருக்கிறத நம்ம இங்கே ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு பார்த்தீங்கன்னா 6.44 அப்படின்னா 6.44க்கு அப்புறமே 6.45 வரைக்கும் இருக்க போகுது. 6.44க்கு அதுக்கப்புறம் 6.45 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இங்கே 6.44ன்னு ஆரம்பிக்க போகுது நமக்கு. 6.44, 6.44 தேர்டு டெசிமல் பாயிண்ட் நம்ம போடுற டெசிமல் நம்பர். டெசிமல் பாயிண்ட்மே 3 டிஜிட்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். இதே 6.44 தான், வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் எக்ஸ்ட்ராவாக 0 சேர்த்துருக்கோம். 6.441, 6.442, 6.443, 6.444. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே செகண்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போகிறோம். இங்கே தேர்டு டெசிமல் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டே போகிறோம். 6.445, 6.446, 6.447, 6.448, 6.449, இங்கே வந்து 6.44, 6.445 வரும். ஓகேவா? 6.45 அங்கே தான் வரும். ஏன்னா இங்கே 4 9க்கு அப்புறமே ஒன்று நம்ம ஆட் பண்ணால் இங்கே 6.450 வந்துடும். ஸோ இங்கே 6.45 இருக்கா? ஸோ 6.45 இங்கே 9 போட்டுக்கலாமா? ஜூம் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம ஜூம் பண்ணி 3 டெசிமல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 3 டெசிமல்ஸ் இருக்குது. நமக்கு வேண்டியது அவங்க 3 டெசிமல் பிளேசஸ்க்கு தான் வந்து டெசிமல் பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் லைனில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 6.44 எங்கே இருக்குது பாருங்கள், 6.44 இது பாருங்கள், 6.44 இங்கே இருக்கா? ஸோ இதுதான் அந்த நம்பர். நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான், 6.444 தான் நம்மளுடைய ஆன்சர். நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம் பார்த்தீங்கன்னா 4.73 இருக்கு. 4.73 அந்த 4.73 பார் நம்ம எப்படி எழுதலாம்னா 4.73 பார் ரெண்டு நம்பர் சேர்த்து போட்டனால
737373 தான் ரிப்பீட் ஆகவே போகுது. இப்போ நமக்கு 4 டெசிமல் பிளேஸ் தான் வேணுன்றாங்க. இந்த 4 டெசிமல் பிளேஸ் வரையும் எனக்கு வேணுன்றாங்க. இந்த 4th டெசிமல் பிளேஸ்க்கு பக்கத்தில் 5th டெசிமல் பிளேஸ் பாருங்களேன் 7 இருக்கு. அது 5 ஆர் மோர் தேன் 5 அப்படி இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு இந்த மீதி உள்ள நம்பர்லாம் விட போகிறோம். ஸோ இது எப்படி எதாவது நம்ம 4.737 இதுலேருந்து 3யோட ஒன்று ஆட் பண்ணும்போது என்னவோ அவங்க 74ன்னு வந்துடுது. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்குமே 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் 5 நம்ம லைன் போட்டிருக்கேன் பாருங்க 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இது வந்து 4 வரத்துக்குரிய நம்பர் லைன் எழுதிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 போயிட்டே இருக்கும். 4க்கும் 5க்கும் மிடில் வரப்போகுது. ஸோ 4க்கும் 5க்கும் மிடில்னா 4.0 ஆரம்பிக்கலாம். இங்கே நான் போட்டுக்கலாம் 4.0 4.1 4.2 4.3 4.4 4.5 4.6 4.7 4.8 4.9 5.0. ஸோ டெசிமல் பாயிண்ட் அப்புறமே ஒரு டெசிமல் வர மாதிரி எழுதிட்டோமா? ஸோ இதுக்குரிய முடிஞ்சு போச்சு. அப்போ 2 டெசிமல்ஸ் வந்து 7.3 இருக்கிறனால 7க்கும் 8க்கும் 0.7க்கும் 0.8க்கும் மிடில் வரப்போகுது. அப்போ 0.70 ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே 4.70 ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ 4.71 4.72 4.73 74 4.75 4.76 4.77 4.78 4.79 4.80. ஸோ 4.7 and 4.8க்கு நடுவில் இருக்குன்னு எழுதியாச்சு. இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா 4.37 இருக்கு 737 இருக்கு. அப்போ 73க்கும் 74க்கும் மிடில் இருக்கு. 73க்கும் 2 டெசிமல் மட்டும் பாருங்க. 2 டெசிமல் ஃபர்ஸ்ட் 2 டெசிமல் 73 தானே. இப்போ 73 தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ 4.730 3 டெசிமல்ஸ் ஆகிருக்க பாருங்க. டெசிமல் பார்க்கும்போது 3 டெசிமல்ஸ் வருது பாருங்க. 4.731 4.732 4.733 4.735 4.736 4.738 4.739 4.740 ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு இது இங்க என்ன இருக்கு 74 அப்படின்னா 7.737 ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் மட்டும் பாருங்க. இங்க இருக்காங்க 3 டிஜிட். இதுல இருந்து இதுக்குள்ள தான் இருக்கு. அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது 7370ன்னு போட போறோம். நல்லா கவனிங்க. 4.7370 4.7371 4.7372 4.7373 4.7374 4.7375 4.7376 4.7377 4.7378 அதே மாதிரி 4.7379 4.735 அது வரைக்கும் இருக்கு. இப்போ பாருங்கன்னா இதுக்கு ஜூம் பண்றல அந்த லென்ஸ் லைன் போட்டனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜூம் பண்ற லென்ஸ் லைன் போடுறேன் பாருங்க. இப்போ இங்க பாருங்க 4க்கு அப்புறமே டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னா 4க்கும் 5க்கும் அப்புறம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் 4க்கும் 5க்கும் லைன் போட்டுக்கிறேன். ஜூம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாட்டர் லைன்ஸ் போட்டினா கூட இன்னும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2 டிஜிட்ஸ் பாருங்க. இங்க 73 இருக்கு. அப்ப 73ல இருந்து செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 4.7 ஃபர்ஸ்ட் நம்பர் வருது. டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப 4.7க்கும் 4.8க்கும் மிடில்ல வருது. சோ இது இருக்கா 4.7. சோ 4.7க்கும் 4.7
4.7க்கும் 4.8க்கும் மிடில் வருது. நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ லென்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டோம், ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ 2 டிஜிட்ஸ் தெரியுது. இப்போ 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 73க்கும் 74க்கும் மிடில் இருக்கு. அப்போ ஸோ இங்கே 2 டிஜிட்ஸ் பாருங்க, 73க்கும் 74க்கும் மிடில் தான் இது இருக்கு. ஸோ பாருங்க 73க்கும் 74க்கும் மிடில் இது இருக்கு. ஸோ 74 வரைக்கும் இந்த லைனை நம்ம போட்டுக்கலாம். அதாவது நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம். 74 வரைக்கும் இந்த லைனை வந்து ஜூம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா 437க்கும் 437க்கும் 438க்கும் மிடில் வரப்போகுது. 4.737க்கும் 4.738க்கும் மிடில் வரப்போகுது. அப்போ இங்கே 3 டிஜிட்ஸ் மட்டும் பாருங்க, இது இருக்கா 7. ஸோ சேர்த்துக்கலாமா? 4.737 அதுக்கும் 4.738க்கும் மிடில் இருக்கு. க்கு 738க்கு மிடில் இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, உங்களுக்கு வேண்டிய நம்பர் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். எந்தெந்த நம்பருக்கு மிடில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் மிடில் தான் இந்த நம்பர்ஸ் இருக்கு. அதனால இங்கே 4க்கும் 5க்கும் மிடில் போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 ஒரு டிஜிட்டாக போட்டிருக்கோம். இங்கே 4.7 வரதுனால ஃபர்ஸ்ட் 4.7க்கும் 4.8க்கும் மிடில்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்பரே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. அப்போ 4.7லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 4.73லேருந்து 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. 4.73க்கு அப்புறமே நம்ம போட ஆரம்பிக்கணும் இங்கே. அப்புறம் 3 டிஜிட் எடுத்தீங்கன்னா 4.737. ஸோ 4.737க்கு அப்புறமே நம்ம எக்ஸ்ட்ரா நம்பர் போட ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த நம்பர் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த நம்பர் எங்க இருக்கு? 4.7374. 4.7374 இருக்கா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல தான் நம்மளுடைய நம்பர் லைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்.